விராட் கோலி இந்த மேட்ச் முடிஞ்சோடனே சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஃபைனல் முடிஞ்ச உடனே பேசின அந்த மேட்சோடைய பிளேயராக முக்கியமாக நல்லா விளையாடின பிளேயர்ஸ்லாம் ஒவ்வொருத்தவங்களா கூப்பிட்டு பேசுவாங்கல்ல. அப்போ அதில் வந்துட்டு சுப்மன் கில்லை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்படி திடீர்னு என்னப்பா விராட் கோலி வரா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சுப்மன் கில் யோசிச்சுட்டு இருக்கும்போது வாடா பக்கத்துல நின்று பேசுகிறேன் அப்படின்னு ஒரு தோளில் கையை போட்டு பேசின விராட் கோலி எவ்வளோ மெச்சூர் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முன்னாடி இருந்த விராட் கோலிக்கு இப்போ இருக்கிற விராட் கோலிக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியுது. 2019-20 காலங்கள் வரைக்கும் ப்ரீ கோவிட் இருந்த விராட் கோலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோர் அக்ரெசிவ். அந்த இப்போவும் அந்த மேட்ச் அந்த அக்ரெசிவ்னஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த அக்ரெசிவ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, முன்னாடி தனியாக இருந்தார் விராட் கோலி. முன்னாடி வந்து விராட் கோலி அப்படின்னா அந்த ஒரு கேப்டன்சி மெட்டீரியல், விராட் கோலி அப்படின்ற அந்த ஒரு ஆஃப் ஃபேக்டர் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீமில் ரொம்ப மர்ஜ் ஆயிருக்காரு அவர். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் கடந்த ஒரு 2-3 வருஷமா அவருடைய கேப்டன்சி பறிக்கப்பட்டு, அதுக்கப்புறமா வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி கொடுக்கப்பட்ட நேரம், அதுக்கப்புறமா அவருடைய இதில் வந்து ஆக்டிவிட்டீஸ் நிறைய மாற்றங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. டீமில் இருக்கக்கூடிய யங் பிளேயர்ஸோட ரொம்ப தானே வந்து அவராக வாலண்டரியாக ஜெல் பண்ணிக்கிறார். நம்ம நிறைய வீடியோஸ் அதை பற்றி முன்னாடியே பேசியிருக்கோம். டீமில் வந்து ஏன் விராட் கோலி வந்து அவங்கள யாருமே இவரோட சேர்ந்துக்கிற மாதிரி இல்லை, ஆனால் இவர் போய் அவங்களோட பண்ணுறாரு, ரொம்ப நிறைய இடங்கள்ல வந்து வாலண்டரியாக தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிறாரு. ஏன் அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த டீமில் மர்ஜ் ஆகிறதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்காரு விராட் கோலி. அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு இன்னொரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யங் பிளேயர்ஸாக இருந்தாலும் தனக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய பிளேயர்ஸ்க்கு நான் என்ன விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறத யோசிக்கிற நிலைமைக்கு, அந்த மெச்சூரிட்டிக்கு, அந்த பக்குவத்துக்கு வந்திருக்காரு இன்னைக்கு விராட் கோலி. இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம், விராட் கோலிக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ரீசன்ஸ்லாம் கூட இருந்துமே பெருசாலாம் செலிப்ரேட் பண்ணல. எல்லாரும் வந்து வானே நீங்கள் ஒரு கங்கம் ஸ்டைலில் போடுங்க அப்படின்னு உடனே அதெல்லாம் அந்த டைம்லாம் முடிஞ்சு போச்சுடா, சும்மா நீங்கள் ஆடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நின்றுட்டாப்ல அவர். ஸோ நடுவில் கப்பையாவது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கப்பை கையில் கொடுத்த உடனே அப்போ கப்பை கையில் வச்சுட்டு ஒரு குதிச்சார். அவர் கப்பை கொடுத்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் அவங்களாம் ஆடினார். 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கங்கம் ஸ்டைல் போட்ட அதே விராட் கோலி இன்னைக்கு வந்து பின்னாடி நின்றுட்டு அது ஒரு அந்த ஏஜ் இப்போ இது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அடைஞ்ச அந்த பக்குவம் அப்படிங்கிறது வந்துட்டு ஏஜால் மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் வந்திருக்குது. ஸோ அவர் பார்த்த மேட்சஸ், டோர்னமெண்ட், சீரீஸ் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து தன்னை ஒரு சீனியர் பிளேயராக நான் வெளியே போகிற டைம்ன்றது ஒன்று வரும். அது வரும்போது எனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் வந்து ஓகே இது சரியில்லடா, நமக்கு அந்த பிளேயிங் இன்ஸ்டிங் இல்லை, விளாடணுன்ற அந்த வெறி இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் நான் அன்னைக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிற அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா, கிளம்பும்போது நம்ம வந்து இந்த யங் பிளேயர்ஸ்க்கு என்ன விட்டுட்டு போகிறோம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை சின்னதாக ஷேர் பண்ணிக்கிறோம், என்னென்ன தெரியுமோ அதை சொல்கிறோம், நம்ம இத்தனை லாங் கரியர் எப்படி நம்மளால் விளாட முடிஞ்சுது, அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுச்சு அதெல்லாம் இவங்ககிட்ட சொல்லும்போது ஆல்ரெடி இவங்கெல்லாம் பக்காவாக ரெடியாகி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு பொறி தான் நம்ம போடுறது, மற்றபடி பற்றி வெடித்து அடித்து சரவெடியாக போடுறதெல்லாம் அவங்க தான். அப்படிங்கிற மாதிரி யங் பிளேயர்ஸோட விராட் கோலி தன்னை மர்ஜ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி விளையாடுறதா இருக்கட்டும். இன்னொன்று இந்த ஓடிஐ ஃபார்மெட்லேருந்து தன்னை சீக்கிரத்தில் அவர் ரிட்டையர் பண்ணிக்க மாட்டாருங்கிறதுல நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியும் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்ச நிலைமையில. பிகாஸ் இது ஒரு ஹை டைம், இவர் பண்ணணும்னு நினச்சிருந்தா இந்த டைம் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதனால் 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்பை அணுகிற ஒரு இன்ஸ்டிங்டோ ஒரு மைண்ட் செட்டோ அவருக்கு இருக்குது. பட் அது இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸை இன்வால்வ் பண்ணி தான் அவர் அந்த வருஷம் விளாடுவாரா இல்லையான்றதை நம்மளால் சொல்ல முடியும். ஓடிஐ வேர்ல்டு கப் 2027 டைமில் இப்போ இருக்கிற இந்த ஸ்குவாடில் இருக்கிற சீனியர் பிளேயர்ஸ் வந்து யங் பிளேயர்ஸ் இருக்குது, இவங்களாம் அப்போ என்ன மாதிரி இருப்பாங்க, இதில் யார் இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு அப்போ என்ன வயசு இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு வீடியோவாக போடுறோம். அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸ்டே டியூன் டு கலர் கண்ணாடி கிரிக்கெட். IPL 2025 வந்துகிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது இந்த டோர்னமெண்ட் மூலமாக. ஸோ IPL 2025 நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க கலர் கண்ணாடி கிரிக்கெட்டில் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். See you, bye-bye, and until then it's Bala.